டாலரோட பெறுமதிக்கு என்ன நடக்குது என்றதுதான் இந்த நாட்களில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாட பெறுமதி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வலுவடைஞ்சு கொண்டே போகுது. டாலரோட பெறுமதி வீழ்ச்சி அடைகிற அதே நேரத்தில் ரூபாவினுடைய பெறுமதி வலுவடைஞ்சு கொண்டே போகுது. எதிர்வரும் அடுத்த சில மாதங்கள்லையும் கூட அதிகமான அளவு ரூபாவினுடைய பெறுமதி வலுவடையலாம் என்று சொல்லியும் அரசாங்கத்தால் மத்திய வங்கியால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. எப்படி டாலரோட பெறுமதி அதிகரிக்கிற நேரத்தில் பொருட்களோட விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டாலும் டாலரோட பெறுமதி வீழ்ச்சி அடையும் போது, ரூபாவினுடைய பெறுமதி அதிகரிக்கும் போது பொருட்களோட விலைகள் ஏன் சடுதியாக குறைவடைகிறது இல்லை என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் இப்போ அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. பொருட்களோட விலையை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அரசாங்கத்தால் வகுக்கப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த நாணய மாற்று விகிதத்தில் மத்திய வங்கி அரசாங்கம் தலையிட இருக்கிறதாவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. டாலருக்கு என்ன நடக்குது, பொருட்களோட விலைகளுக்கு என்ன நடக்க போகுது, இதை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2022ஆம் ஆண்டில் இலங்கை அரசாங்கம் வங்குரோத்து அடைஞ்ச நாடு இலங்கைன்னு சொல்லி பகிரங்கமாகவே அறிவிச்சிருந்தது. கடனை இலங்கை அரசாங்கம் செலுத்தாமல் விட்டு 2 வருஷமாக போகுது. இந்த மாதம் 12ஆம் தேதியோட இலங்கை வங்குரோத்து அடைஞ்ச நாடுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு 2 வருஷமாகுது. ஆனால் இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இப்போ அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாட பெறுமதி ஒவ்வொரு நாளும் வலுவடைஞ்சு கொண்டே வருது. குறிப்பாக ஜூலை மாதம் ஆகிற நேரத்தில் ரூபாட பெறுமதி 200 ரூபாய் தொடக்கம் 250 ரூபாய் என்ற நிலைமையில் வைக்கப்படும். அப்படியான ஒரு நிலைமையில பேணுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா ஒரு பத்திரிகை செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. ஜூலை மாதத்தில் 200 ரூபாய் 250 ரூபான்றது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானதுன்றது தெரியாது. ஆனால் அந்த பத்திரிகை செய்தியின்படி அரசாங்கம் 200 ரூபாய் தொடக்கம் 250 ரூபான்ற நிலைமையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாட பெறுமதியை பேணுறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறதா சொல்லப்படுது. மத்திய வங்கியோட அனுமதியும் இதுக்காக கிடைச்சிருக்கு என்று சொல்லியும் சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தாரு, ஜூலை மாதம் ஆகிற நேரத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாட பெறுமதி 280 ரூபாவை அடையும். அது காலப்போக்குல இன்னும் ரூபாட பெறுமதி வலுவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பத்திரிகை செய்தியின்படி அரசாங்கம் ஜூலை மாதத்தில் 200 ரூபாய் 250 ரூபாய் என்ற நிலைமை எதிர்பார்க்கிறதா சொல்லப்படுது. இதே நேரத்தில் 2022ஆம் ஆண்டு எடுத்து பார்க்குற நேரத்தில் டாலரோட பெறுமதி அதிகமாக வலுவடைஞ்சிருந்தது. ரூபாட பெறுமதி 44.2% வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. ஆனால் போன வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டில் 12.1% ரூபாவினுடைய பெறுமதி வலுவடைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் இதுவரைக்குமான காலப்பகுதியில் 7.6% ரூபாட பெறுமதி வலுவடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ரூபாவினுடைய பெறுமதி வலுவடைஞ்சு கொண்டே போகுது என்று சொல்லி சொன்னாலும் கூட இதோட பயன் சாதாரண மக்களுக்கு கிடைக்குதா என்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் நீண்ட நாட்களாகவே இருந்து வருது. இதுக்கான பதில் இப்போ அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நிதியமைச்சு வர்த்தக அமைச்சுக்கு ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நாணய மாற்று விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்களோட விலைகள் குறைக்கப்படணும். இப்படி குறைக்காத வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இறக்குமதியாளர்கள் இந்த நாணய மாற்று விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்களோட விலையை குறைக்காத பட்சத்தில் இந்த பொருட்களுக்கான உணவுப் பொருட்களாக இருக்கலாம், மற்ற இறக்குமதி செய்யப்படுற பொருட்களாக இருக்கலாம், இதுக்கு எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணய விலையை அறிமுகப்படுத்துறதுக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எதிர்வரும் நாட்களில் இறக்குமதியாளர்களோட இது சம்பந்தமான மிக முக்கியமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட இருக்கு. என்னன்னு சொன்னா அரசாங்கம் எதிர்பார்க்கிற மாதிரி எதிர்வரும் மாதங்கள்லையும் ரூபாட பெறுமதி இன்னும் வலுவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் இதோட பயன் மக்களுக்கு கிடைக்கணும்ன்ற நோக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அரசாங்கம் மிக முக்கியமான 2 விஷயங்களை அறிவிச்சிருக்கு. திரைசேரியால இந்த விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. முதலாவது பொருட்களோட விலைகளை பகிரங்கப்படுத்துறது, மக்களுக்கு வெளிப்படுத்துறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இறக்குமதி செய்யப்படுற பொருட்களோட விலைகள் என்னன்னு சொல்லி மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பா ஒரு பொருள் இறக்குமதி செய்யப்படுற நேரத்தில் அந்த பொருளோட விலை என்ன, துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது அந்த பொருளோட விலை என்ன, சந்தைக்கு போகும்போது அந்த பொருளோட விலை என்ன என்றது சம்பந்தமா மக்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் அறிவிக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. இதன் மூலமா அதிகமான விலைக்கு பொருட்களை விற்பனை செய்கிற வர்த்தகர்களை கண்டுபிடிக்க முடியும்
என்று சொல்லியும் திரைசேரியால சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், இறக்குமதி வர்த்தகத்தை போட்டித்தன்மை மிக்கதா மாற்றதுக்கான முயற்சிகளும் இந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. குறிப்பா பருப்பு, சீனி, பால்மா இந்த மாதிரியான பொருட்களை இறக்குமதி செய்கிற வர்த்தகர்களுக்கு அந்த விலை மனுவை கொடுக்கும் போது அதுல போட்டித்தன்மை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்களை அரசாங்கம் வகுக்க இருக்கு. குறைவான விலைகளுக்கு பொருட்களை விற்பனை செய்கிற வர்த்தகர்களுக்கு மட்டும், அதோடு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறதா சொல்லப்படுது. எதுக்காகத்தான் அந்த பேச்சுவார்த்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. என்னன்னு சொன்னா, அதிகமான வர்த்தகர்கள் இந்த நாணய மாற்று விகிதத்திட நன்மையை தாங்களே அனுபவிச்சு கொள்றாங்க. மக்களுக்கு அதன் மூலமா அதிகமான நன்மை கிடைக்கிறது கிடையாது. இது அரசாங்கத்துக்கும் தெரியும். இதனால சில நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்கள் எடுக்கப்படும் என்று சொல்லி திரைசேரியால அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சாத்தியமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. நாணய மாற்று விகிதம் டாலர்ட பெறுமதி வீழ்ச்சி அடைகிறது, ரூபாவினுடைய பெறுமதி வலுவடைஞ்சு கொண்டே போறது நல்ல விஷயம் என்று சொல்லி சொன்னாலும் கூட இதன் மூலமா சாதாரண மக்களுக்கு இதுவரைக்கும் நன்மை கிடைச்ச மாதிரி இல்லை. அதே நேரத்தில் இதில் இருக்கிற பாதகமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படுற பாதகமான விளைவுகள். குறிப்பா உற்பத்தி செலவு அதிகரிக்கும், அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் என்றது குறைவடையும். குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, தேயிலை ஏற்றுமதி எடுத்து பார்க்குற நேரத்தில் 1 கிலோகிராம் தேயிலையிட விலை 45 ரூபாய் 38% இந்த கிழமையில வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டாலர்ல பார்க்கும்போது பிப்ரவரி 2வது கிழமையில 1 கிலோகிராம் தேயிலையிட விலை $4.47 இருந்தது. மார்ச் மாதம் கடைசி கிழமை ஆகிற நேரத்தில் 1 கிலோகிராம் தேயிலையிட விலை $4.23 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குறைவடைஞ்சிருக்கு. இந்த கடைசியா நடந்த ஏலத்தில் மட்டும் 4.7 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால தேயிலை ஏற்றுமதி துறை மட்டும் கிடையாது, மற்ற ஏற்றுமதியோட சம்பந்தப்பட்ட துறைகளும் பாதகமான விளைவுகளை இந்த நாணய மாற்று விகிதத்தால இந்த நாட்களில் சந்திச்சு வருது. ஒரு கடிதம் அரசாங்கத்துக்கு ஏற்றுமதியாளர்களால் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க அதுல 2 மிக முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. வணிக வங்கிகள் மூலமா வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் சம்பந்தமா விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. இது ஏற்றுமதியாளர்களுக்கு கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, 2021ஆம் ஆண்டுல மத்திய வங்கியால மிக முக்கியமான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. அதுல சொல்லப்பட்ட விஷயம், ஏற்றுமதி மூலமா கிடைக்கிற வருமானம் என்றது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள, குறுகிய காலப்பகுதிக்குள்ள உடனடியாவே உள்நாட்டு நாணயமா மாற்றப்படணும் என்றது, ரூபாவா மாற்றப்படணும் என்றது. இதன் மூலமா பாதகமான விளைவுகள் ஏற்படுதுன்ற விஷயமும் ஏற்றுமதி நிறுவனங்களால அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அரசாங்கம் இப்ப கடைபிடிக்கிற இந்த மாதிரியான கொள்கைகளை பார்க்கும் போது ஏற்றுமதிக்கு எதிரான கொள்கைகள் என்ற விமர்சனம் கூட இந்த நிறுவனங்களால முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் இதனால பாதிக்கப்படுறது 2 தரப்புகள். ஒன்று, சாதாரணமான பொதுமக்கள், பொருட்களோட விலைகள் எதிர்பார்த்த அளவுக்கு குறைவடையில்லைன்றது. மற்ற பக்கம் ஏற்றுமதியாளர்களுக்கு இதனால பாதகமான விளைவுகள் ஏற்படுது. நன்மை அடைகிற 2 தரப்புகள். அதுல மிக முக்கியமான ஒரு தரப்பு, இறக்குமதி செய்கிற நிறுவனங்கள், வர்த்தகர்கள், அதிகமான லாபம் அவங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அரசாங்கம், அரசியல்வாதிகளுக்கு இதன் மூலமா அதிகமான நன்மை கிடைக்குது. எங்களோட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த டாலர்ட பெறுமதியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம், ரூபாட பெறுமதி வலுவடைஞ்சு கொண்டிருக்குன்ற விஷயத்தை அரசியல் தேவைக்காக, ஒரு தேர்தல் பிரசாரத்துக்காக இது அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்கன்றதுதான் இதில் இருக்கிற கசப்பான ஒரு உண்மை. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.